அப்போ அதற்கு ஒரு நகைச்சுவா சொன்னாங்க, எப்போ உன் செல்லில் இருக்கிற எல்லாத்தையும் அதை அழிச்சிருச்சுனாங்க. உன் செல்லில் இருக்கிற எல்லாத்தையும் அதை அழிச்சிட்டு போ, முதலிரவுக்கு போறப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு போ. இதே என்னுடைய உபதேசம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குடும்பத்திலே பிளவுகளை, சண்டைகளை, சச்சரவுகளை, அதிகமாக கருத்து வேறுபாடுகளை ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. கவுன்சிலிங்கமாக ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்கே அன்னை பெருகுவது, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குடும்பத்தையும் பிளவுபடுத்துகிறது. ஒரு மாப்பிள்ளை சென்னையிலிருந்து வர்றாரு, 3 நாள் லீவ் போட்டு வர்றாரு ஊருக்கு, புதுக்கோட்டை வர்றாரு, அரண்மனை வர கும்பகோணம் எங்கே வர்றாரு. அப்போ 3 நாள் லீவ் போட்டு வர்றவரை தன்னுடைய மனைவிடத்தில் என்ன சொல்லணும்னு சொன்னா, நான் 2 நாள் லீவ்ல வர்றேன். எப்படிங்க? நான் 2 நாள் லீவ்ல வர்றேன். அப்ப 2 நாள் லீவு முடிஞ்சதோட கிளம்ப நிற்பார் நைட்டு பஸ்ஸுக்கு போறதுக்கு. அப்போ கொண்டாடி சொல்லுவார், எனக்காண்டு ஒரு நாள் இருக்கிறேன். அப்போ சொல்லுவார், சரி உனக்காண்டு நான் ஒரு நாள் இருக்கிறேன். எப்படிங்க? எனக்கு உனக்காண்டு நான் ஒரு நாளைக்கு இருக்கிறேன். 2 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க மேனேஜர்கிட்ட, இருந்தால் நீ ரொம்ப கப்பல் பண்ற, உன்னை விட்டு நான் சொல்றதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்க முடியல, சரி இருக்கிற ஒரு நாளைக்கு. அப்ப அந்த பாசம், அவர் போட்டது 3 நாள் லீவு தான், ஆனா கொண்டாட்டில சொன்னது 2 நாள் லீவு. அந்த அவருடைய பாசம் பிணைப்பு என்பது இந்த இடத்துல அதிகமாயிடும். இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களுக்கு நமது மாவட்டம் முழுவதும் நிர்வாக பொறுப்பாக்களும் உலமாக்கள் நாம் சேர்ந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டமைப்பான சமுதாயம் உருவாக்கும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக இறைவன் வழங்கிய இனிய மன வாழ்க்கை என்ற ஒரு அழகிய புத்தகத்தை நமது மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர், புதுக்கோட்டை ஹிக்மத்துல் பாலிகா அறிவிப்பினுடைய முதல்வர், எங்களது ஆசிரியர் தந்தை மௌலானா மௌலவி அப்துல் ஜப்பார் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான சிறப்பான இந்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் வெளியிட இருக்கிறோம். அந்த புத்தகத்தை நமது மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் மௌலானா மௌலவி பிஎஸ் அன்வர் பாஷா அவர்கள் பொழுது வெளியிடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் புத்தகத்தை புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து ஜமாஅத்தார்கள் சார்பாக அறநாயக ஐக்கிய ஜமாஅத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஷேக் அப்துல்லா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவது மலரை மாவட்ட மஸ்ஜித் அனைவரின் நிர்வாகத்தின் சார்பாக அறந்தாங்கி ஐக்கிய ஜமாஅத்துடைய உலமா உமரா கமிட்டியினுடைய செயலாளர் முகமது அலி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகளின் சார்பாக அறந்தாங்கி ஐக்கிய ஜமாஅத்தினுடைய உலமா உமரா கமிட்டியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முகமது அலி அவர்கள் சில மணிமுறைகள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த மாதிரி ஒரு சங்கை மிகு உலமா பெருமக்கள், மிக்க ஆலிம் மகான்கள், பள்ளி நிர்வாக பெருமக்கள் ஆகியோர் முன்னிலையில் பேசுவதற்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் நடைபெற்றாலும் இது மாதிரி ஒரு கூட்டம், கண்ணியமான கூட்டத்தில் பேசுவதற்கு நாம் வெறும் பாக்கியசாலியாக இருந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து உலமா பெருமக்கள், சங்கமிகு ஆலி மகான்கள், சங்கமிகு நிர்வாக பெருமக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது
270க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் உள்ள பள்ளி உலமா பெருமக்களையும் 270 பள்ளி நிர்வாக பெருமக்களையும் இந்த ஒரு இடத்தில் வைத்து பார்க்கும்போது என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறது என்றால் 270 குரான்களையும் குரானை பார்ப்பது போலவும் 270 பள்ளிகளை நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு காட்சி இருக்கிறார்கள் தெரியலா. நாளை மறுமையில் எப்படி கியாமத்து நாளை மலர்ச்சியில் நம்ம எப்படி சந்திக்கமோ அந்த மாதிரி ஒரு தோற்றமும் அளிக்கிறது. அது தெரியலா. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மாவட்ட 270 பள்ளிக்கு மேற்பட்ட உலமா பெருமக்களின் தலைவர் மௌலானா மௌலவி ஹாஜி மீராம் கனி இன்சாரி ஹஜரத் அவர்களின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மௌலானா மௌலவி முகமது கனி ஹஜரத் செயலாளர் வட்டார ஜமாத் உலமா சபை இலுப்பூர் அவர்களையும், மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் திரு அப்துல்லா முனீர் ஹஜரத் தலைவர் வட்டார ஜமாத் உலமா சபை அவர்களையும், மௌலானா மௌலவி மற்றும் டவுன் ஆஜி சரபகலா அவர்களையும் எல்லாரும் அனைவரையும் அவர்களை கேட்டுக்கொண்டு, நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறால் மட்டும் பேச முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வரதட்சணை, இந்த நிக்கா பிரச்சனை இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எப்படி கேட்டால், செங்கல்பட்டு ஆலிம் பெருமக்கள் 7 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் மதரசாவில் ஓதி பட்டம் பெற்று மார்க்க விஷயத்தை அறிந்து மறுமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட நிர்வாக பெருமக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஏன்னா அந்த 2 பேருக்கு தான் மறுமையில் அதிகமான கேள்வி எல்லாத்தாலும் வச்சுருக்காங்க. நிர்வாகம் மஸ்ஜிதை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களுக்கும் இமாமா உள்ளவர்களுக்கு தான். மற்றவங்க அவங்க பள்ளியை தமிழ்லாம் இருக்க முடியாதுவாங்க. பள்ளியில் எல்லாருக்குமே தெரியாது. அந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகிகள் அந்த பள்ளி சுத்தமாகிறோம், அந்த சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட மௌலானாக்கிட்ட கேட்டு அதன்படி நான் மறுபடிக்கு போனோம். இன்ஷால்லா நம்ம பேசுறதுக்கு நேரம் ரொம்ப கண்டிப்பாக இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ எந்த ஊரில் பார்த்தாலுமே உலமாக்கள் ஆளுநர்கள் தான் மதரசாக்கள் ஆரம்பிக்கிறாங்க. மற்றவங்களாம் நமக்கு என்ன அதை அஜெண்ட் பார்த்துவாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இது கடமை இருக்குது. யார் செல்வந்தராக இருக்காங்களோ செல்வந்தர்களுக்கு தான் ரொம்ப கேள்விகளுக்கு மறுமையில் இருக்குது. செல்வந்தர் சாதாரணமாக சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். இன்ஷால்லா அந்த செல்வந்தர்கள் அல்லாஹ்வுடைய கலாம் தீனை பரப்புவதற்கு ஆளும் பெருமக்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமான மதரசாக்களை உருவாக்கி இந்த தீன் பாதுகாக்கப்படும். மறுமையில் நம்ம அல்லாட்ட குற்றவாளியாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கேள்விகள் அதிகமாக இருக்குது. இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நம்ம பெருசாக இருக்கக்கூடாது. இன்ஷால்லா இந்த அடிப்படையில் இந்த கூட்டத்துக்கு இந்த நேரத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு காலங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. நல்ல பல கருத்துக்களை அன்பு சகோதரர்களுக்கு இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தார்கள். இதனை வெளியிடுவோம். அடுத்தபடியாக மாவட்ட அனைத்து ஜமாத்தின் சார்பாக அறந்தாங்கி ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் SNS ஷேக் அப்துல்லா அவர்கள் இப்பொழுது ஒரு சில மணிக்கு பேசுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் உலமா அண்ட் உமராவின் சமூக சமய விழிப்புணர்வு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கும் கண்ணியமிக்க உலமா பெருமக்களுக்கும் கண்ணியமிக்க புதுக்கோட்டை மாவட்ட பள்ளி நிர்வாகிகளுக்கும் இங்கே இந்த கூட்டத்தை சிறப்பித்து நடத்தி தந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் ஹஜரத் அல்காஜ் மீராங்கனி அவர்களுக்கும் அறந்தாங்கி வட்டார உலமா சபை தலைவர் இதயத்துல்லா ஹாஜி இதயத்துல்லா அவர்களுக்கும் மற்றும்
புதுக்கோட்டை மாவட்ட நமது அல்காஸ் கண்ணியமிக்க ஹாஜி சதகத்துல்லா ஹாஜியார் அவர்களுக்கும் டவுன் ஹாஜி சதகத்துல்லா ஹாஜியார் அவர்களுக்கும் உலமா புதுக்கோட்டை மாவட்ட உலமா சபையின் தலைவர் அல்காஸ் கண்ணியமிக்க அப்துல் ஜபார் ஹஜரத் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஹஜரத் அவர்களுக்கும் நான் அவர்களுக்கு சலாத்தினை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால இந்த கூட்டத்தை முக்கியமாக நம்ம நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன காரணம் என்றால், நமது சமுதாயத்தினுடைய நலன் கருதி இந்த கூட்டத்தை நம்ம ஒரு ஏற்பாடு செய்தோம். இதை அடிக்கடி நாங்கள் பேசிக்கிறோம் இமாம்கள்கிட்ட. இதே மாதிரி நம்மளுக்கு பள்ளியில் திருமண சம்பந்தமாக மனமுறிவுகள் சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய பேர் நம்மளுக்கு இதே மாதிரி மணமகளுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இப்படி கொண்டே இருக்கிறது. இதற்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இமாம்கள்கிட்ட கலக்கிறோம். அப்போ நம்ம இப்போ ஒரு ஜமாத் தலைவருங்கிற முறையில் இப்போ வந்திருக்காங்க நிறைய பேர். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அனைத்து பள்ளி நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய இந்த முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கவுன்சிலிங் தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டால், இப்போ அஜரத் அவங்க இப்போ சொன்னது மாதிரி நிறைய பிள்ளைகள் வசதி கம்மியாக உள்ளவங்க இந்த சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் ஒரு பொண்ணை நிக்கா பண்ணிடுறாங்க. இதில் பெற்றோர்கள் பெரிய தவறுகளை செய்கிறாங்க. நம்ம அதை விசாரித்து பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளை யார், எந்த ஊரில் இருக்கான், இவனுக்கு நம்ம நிக்கா பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அவன் எந்த ஜமாத்தில் இருக்காரு. இதே மாதிரி முன்ன இப்போ அறந்தாங்கி எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சில சட்டத்திட்டங்களை வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, குடியேற்ற இருக்கணும், ஜமாத்தில் பதிவு பண்ணியிருக்கணும், அவருக்கு தான் கபர்ஸ்தான் இடம் அடக்கப்படும். அதே மாதிரி அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அது எத்தனை பேர் பெரிய ஆளுங்க சொல்லுவாங்க, இதே மாதிரி நான் தபால் தரேன், அவரை குடியில் சேருங்க, இல்லை நான் அதுக்கு பொறுப்படுத்திக்கிறேன், முழுமையாக பொறுப்படுத்திக்கிறேன், இல்லை எனக்கே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கறது இல்லை. விட்டு கொடுக்காம அவங்க யார் அவர் எந்த ஜமாத்தில் இருந்தார் அங்கேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் இங்கே நிக்கா பண்ணுவோம். அவருக்கு இதுக்கு முன்னாடி எங்கே நிக்கா பண்ணியிருக்கா, அவர் அங்கேருந்து எப்படி இங்கே வந்தார், இந்த ஜமாத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் நாங்கள் இப்போதைக்கு நிக்கா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற ஊர்களில் என்ஓசி கேட்கறது இல்லை. அதான் நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறேன், என்ஓசி கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் எங்கள் ஊரில் பழக்கமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா அவன் 1வது கல்யாணம்னு இங்கே பண்ணுறான், பார்த்தா அது 3வது கல்யாணமாக இருக்கு. அப்போ இந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள ஒரு சின்ன பள்ளி ஒரே பள்ளியில் நிர்வாகம் பண்ணுறாங்க. நிர்வாகம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவர் நம்ம மாமா சொல்லிட்டாரு, மச்சான் சொல்லிட்டாரு, அவனுக்கு ஒரு என்ஓசியை கொடுத்து விடு, போய் நிக்கா பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு. அவர் அந்த ஜமாத்திலே இருந்திருக்க மாட்டார். அவர் வேற ஒரு ஜமாத்தில் இருந்து ஒரு 6 மாதம் அங்கே போய் அந்த ஊரில் வேலை பார்த்துருப்பாரு. வேலை பார்த்துட்டு அங்கே ஒரு என்ஓசி வாங்கிட்டு அவன் அங்கே ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான். என்ஓசி வாங்கிட்டு இங்கே ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான். என்ஓசி வந்துருச்சு, கல்யாணம் பண்ணுங்க. அந்த மாதிரி சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நிர்வாகிகள் அதை அவரை தெளிவுபடுத்தாமல் இங்கே அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விடும் போது இங்கே உள்ள ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி அது கூட்டத்தில் உள்ள ஒரு 7 பவுன் 10 பவுன் நகையை அள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுறான். அப்புறம் அவனை எங்கே போய் தேர்றது? அந்த நிர்வாகத்தில் என்ஓசியில் கேட்டோம்னா அவன் ஒரு 6 மாதம் இங்கே இருந்தா கல்யாணத்துக்கு கேட்டால் நாங்கள் கொடுத்தோம்,
நீங்கள் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் நிர்வாகிகளுக்கு அந்த என்ஓசிங்கிறதையும் யார் பூர்வீகமாக அந்த ஊரில் இருக்காங்களா அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு குடியேற்ற போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த பள்ளியுடைய நிர்வாகத்தில் அவங்கள வந்து சேர்த்துக்கிறோம், குடியுரிமையில் உள்ளவங்களாம் சேர்த்துக்கிறோம். இப்போ எங்கள் இதில் இருக்காங்க, யாருக்காக இருந்தாலும் குடியேற்ற இருந்தால் தான் மவுத்துனா உடனே குடியேற்ற இருக்கா நம்பர் என்ன அதை சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் ரிஜிஸ்டரில் பார்த்துட்டு தான் இங்கே கேட்டையே திறப்போம். அது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு சரியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுடைய இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு 500 கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா ஒரு வருஷத்தில் ஒரு 100-150 கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா இந்த நகையை எடுத்துகிட்டு போடுறது விட்டுட்டு ஓடுறது தான் நிறையா இருக்குது. அடுத்தது அவனுடைய பலவீனம், அதை சொல்லி வந்து எதுக்கு எடுத்தாலும் அந்த பலவீனத்தையே வந்து ஆண்களை குறை சொல்லிடுறது, அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை. இதுக்கு தான் வந்து நமது இந்த கவுன்சிலிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதுங்கிறது ஒரு முடிவு பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம படிப்படியாக அப்படியே இதை வந்து இன்னைக்கு கூட்டம் போட்டோம் பேசினோம் இதோட விட்டுருவோம் அப்படின்னு போயிடக்கூடாது. இதே படிப்படியாக நம்ம வந்து இந்த கவுன்சிலிங்கில் உள்ளதை கொண்டுட்டு போய் அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைகள் வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம அந்த வீட்டுக்கு போனோம்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம், அவங்க வீட்டில் 2-3 கார் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு மனதிற்குள்ள ஒரு பல ஆசைகளை ஏற்படுத்தி தோழிகள் சொல்கிற சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி இங்கேருந்து போகும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இல்லாமல் போயிருக்கு. அங்கேயும் இந்த பொண்ணுக்கு உள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைப்பு இல்லாமல் போயிருக்கு. அதனால இதை வந்து நிர்வாகிகள் எல்லாருமே இந்த கவுன்சிலிங்க்கு வந்து இந்த உலமா பெருமக்களுடைய ஒத்துழைப்பை நம்ம வந்து நாடிக்கணும். இப்போ நம்ம ஜமாத் இருக்கு, ஜமாத்தில் இங்கே உலமா பெருமக்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணலைன்னா நம்ம இங்கே ஜமாத் இங்கே ஏற்பாடு பண்ண போகிறோம், ஏற்பாடு பண்ண முடியாது. எங்கேயாவது போட்டிருக்காங்களா ஜமாத்துக்கு யாரும் இதே மாதிரி உலமா சபை இருக்கு, உலமா சபைக்கு தலைவர் இருக்காரு. அதே மாதிரி எந்த கூட்டம் போட்டாலும் உலமா சபையில போட்டா 1000 பேரை கூட்டணும்னா 1000 பேரை கூட்டிடுறாங்க. நம்ம ஜமாத்துடைய நிர்வாகிகள் எப்படி கூடுறாங்க, எங்கே கூடுறாங்க, அந்தந்த பள்ளிக்கு 3 பிரிவா இருந்துக்கிட்டு போட்டிகள் தான் இருக்கக்கூடிய யாரும் வந்து நம்மளுக்குள்ள நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அப்போ இதே மாதிரி நம்ம இருக்கும் போது எப்படி இந்த சமுதாயத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஒற்றுமையாக கொண்டு போக முடியும்? அப்போ வந்து நிர்வாகிகள் வந்து ஒரு கண்ணும் உலமாக்கள் ஒரு கண்ணும் இது மாதிரி இருந்து கொண்டுட்டு போனால்தான் இந்த சமுதாயத்தை நேர்வழியில் கொண்டு போகணும். மாமா மச்சான் இந்த இதுக்குள்ளே இருக்காது. மாமா மச்சான் வந்து இந்த உலமா சபையில் இருக்காது. ஆனால் இதில் ஜமாத்தில் இருக்கும். எங்கள் மாமாவை வந்து தலைவராக போடுங்க, எங்கள் மச்சானை வந்து செயலாளராக போடுங்க. இது மாதிரி இப்படி போகிறதுனால நம்மளுக்குள்ள ஒரு கட்டமைப்புங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள தலைமையில் போட்டு அந்த தலைமையை ஒழுங்காக நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த கவுன்சிலிங்கிறது வந்து இந்த உலமா சபையுடைய அவங்களுடைய ஒரு தலைமையாக அவங்கள வச்சு நம்ம பின்னாடி போய் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஒரு கவுன்சிலிங் ஒரு ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி நம்ம அறந்தாங்கி வட்டாரத்துக்கு அறந்தாங்கியில் ஒரு கவுன்சிலிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி அவங்க எத்தனை பேர் அமைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி அவங்கள்ட்ட பரிசீலனை பண்ணி அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த பிறகு தான் நம்ம அவங்களுக்கு வந்து நிக்கா பண்ணுவோம். அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க அந்த உலமா சபைக்கு கவுன்சிலிங் போவாங்க. இல்லை என்னுடைய பவரை வச்சு நான் பண்ணிக்கிறேன், நான் சொல்கிறேன், அவர் நிக்கா பண்ணி வச்சிருவாரு போங்க அப்படின்னு தான் நடக்கும். அதில் பல பிரச்சனைகள் இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் அதிகமாக பாதிக்கிறவங்க நடுத்தர குடும்பமும் ஏழைகளும் தான் இதில் வந்து பாதிப்பாங்க. இதில் வசதி உள்ளவங்க அவங்க வந்து எப்படியாவது ஒரு வழியில் தப்பிச்சு போகிறதுக்கு வழி பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இதில் பாதிக்கிறது நடுத்தர குடும்பமும் ரொம்ப வறுமையில் உள்ள குடும்பம் தான் இந்த இதில் பாதிக்கும் போது இப்போ வந்து அவர் ஒரு நிக்காவுக்கே அவர் பல இடத்துல வசூல் பண்ணி நிக்கா பண்ணுறாரு பிள்ளைக்கு. அப்புறம் நிக்காவை அவர் எப்படி பண்ணுவார்? இருக்கிறதே அவன் பறிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் எப்படி அடுத்த நிக்கா வந்து பண்ணுவார்? அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுது?
அப்போ இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த சபையை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து கண்டினியூ பண்ணி உலமாக்கல் சபையோட சேர்ந்து அவங்களையும் ஒற்றுநிறுத்து இவங்களும் உலமாக்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இல்லை மாதத்தில் ஒரு நாள் அவங்க வந்து இந்த கவுன்சிலிங் சம்பந்தமாக இந்த பெண்களுக்கு மணப்பெண்களுக்கு சம்பந்தமாக நம்மளுக்கு வந்து பயான் பண்ணணும். பயான் பண்ணும்போது அதில் உள்ள அறிவுரைகளை நம்ம வந்து அப்பப்போ கேட்டு இதே மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் தான் பண்ணணும், பண்ணினா தான் உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது நிர்வாகிகளும் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அதை வந்து இந்த கவுன்சிலிங்கிறத வந்து கட்டாயப்படுத்தி கொண்டுட்டு போனோம்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. சமுதாயம் காக்கப்படும். ரொம்ப வந்து இதே மாதிரி பொண்ணுகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாது, ஆண்களுடைய வாழ்க்கையுமே ஒரு குறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டத்தை வச்சு இன்னையிலிருந்து இந்த உலமா சபையுடைய அவங்களை தலைமையாக நம்ம வச்சு நிர்வாகிகள் பள்ளியுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த கவுன்சிலிங்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மணப்பெண்கள் மணமக்களுடைய அவங்களுடைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மாவட்ட அனைத்து ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் அறிவுபல கருத்துக்களை உலமாக்களும் உமராக்களும் இரு துருவங்களாக செயல்பட வேண்டிய நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்துரைத்தார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் எல்லா விதமான வளங்களையும் தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய சார்பில் 2 சென்டர்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி, ஆலங்குடி, கடற்கரை 3 வட்டாரங்கள் சேர்ந்து ஒரு சென்று அறந்தாங்கியை தலைமையிடமாக கொண்டு, இலுப்பூர், திருமயம், புதுக்கோட்டை தலையிடமாக கொண்டு ஒரு சென்று இன்ஷா அல்லாஹ் முதலாக நமது மாவட்டம் முழுவதும் மாவட்டம் தழுவிய ஒரு கவுன்சிலிங் நடத்துவது என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கவுன்சிலிங் இன்ஷா அல்லாஹ் புதுக்கோட்டை நடத்துவதாக அது சம்பந்தமான அழைப்புகளை நமது புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத் சபையினுடைய வழிகாட்டியும் புதுக்கோட்டை தெற்கு 3ஆம் வீதி நூற்படையினுடைய தலைமை இமாமாகிய மூலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது யஹ்யா உலவி ஹலரத் அவர்கள் இருப்பது அதை பற்றி உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா உம்ரா பெருமக்களே, உரையெல்லாம் அல்ல செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 வட்டாரங்கள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 வட்டாரங்கள் இருக்கிறது. அனைத்து நிர்வாகிகளும் வந்திருக்கிறீர்கள். தங்களுக்கு அந்த தரவு தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பை சொல்கின்றேன். புதுக்கோட்டை வட்டாரத்தில் 40 பள்ளிகளும், இருப்பூர் வட்டாரத்தில் 35 பள்ளிகளும், திருமயம் வட்டாரத்தில் 28 பள்ளிகளும், ஆலங்குடி வட்டாரத்தில் 33 பள்ளிகளும், கடற்கரை வட்டாரத்தில் 50 பள்ளிகளும், அறந்தாங்கி வட்டாரத்தில் 40 பள்ளிகள் இருக்கிறது. மொத்தம் 225 பள்ளிகள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில். இன்ஷா அல்லாஹ் இந்த 225 பள்ளிகளிலும் சுமார் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 50 திருமணங்கள் நடக்கலாம். 50 திருமணங்கள் நடக்கலாம். இந்த சீசன் நேரத்தில் இந்த ஷாபான் மற்றும் விடுமுறை நாட்கள் போன்றவைகளில் இதை விட அதிகமாகவும் நடக்கலாம். இந்த நிக்காஹ் நடக்கக்கூடிய தகவலை இந்த 6 வட்டாரத்திற்கும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளரை மாவட்ட ஜமாத் உலமா நியமித்திருக்கிறது. யார், அவருடைய நம்பர் என்ன என்ற செய்தி இந்த பேப்பர் எல்லாருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் தருவாங்க, ஜெராக்ஸ் எடுத்து தருவாங்க. இப்போ உங்க வட்டாரத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் யார், அவருடைய பேர் என்ன, அவர் நம்பர் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க செய்ய வேண்டிய, நிர்வாகிகள் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, இப்போ நாளும் வைப்பாங்க, நிச்சயம் வைப்பாங்க, அல்லது தகவல் சொல்லுவாங்க. 20 நாளைக்கு முன்னாடி, 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி
பத்திரிகையும் கொடுப்பாங்க. இந்த திருமண தகவல் வந்த உடனேயே ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகை அனுப்பினால் பெரிய சிரமம்னா வேணாம். அந்த பத்திரிகை ஒரு போட்டோ எடுத்து அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவர் அந்த அட்ரஸை சென்டருக்கு அனுப்பிச்சிடுவாரு. அந்த சென்டரில் உள்ளவங்க நேரடியாக மணமகனுடைய குடும்பத்தார்கிட்ட பேசிடுவாங்க. மணமகனுடைய குடும்பத்தார்கிட்ட பேசி இத்தனாம் தேதி இந்த இடத்துல இந்த நேரத்தில் கவுன்சிலிங் நடக்கும் வாங்க அப்படின்னு அவங்க அடிக்கடி அழைப்பு கொடுத்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் கஷ்டங்க, சில தோல்விகள் ஏற்படும். மனம் தளராமல் இதை நம்ம செயல்படுத்துகிறோம். அதற்காக 6 வட்டாரத்திற்கும் தனித்தனி ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தயவுசெய்து ஒரு நம்ம மாவட்டத்தில் நிக்காஹ் நடக்குதுன்னா அந்த நிக்காஹுடைய மணமகனும் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதியை நம்ம அனைவரும் எடுத்துட்டு அதற்கான முயற்சியை எல்லாரும் சேர்ந்து எடுத்தாக்க அது நம்முடைய அந்த நோக்கம் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் கவுன்சிலிங் மட்டும் பகல் சொன்னாங்க 2 வட்டாரமா 2 சென்டரா பிரிச்சிருக்கு. அறந்தாங்கி சென்று ஒன்று, புதுக்கோட்டை சென்று ஒன்று. இப்போ அந்த முதல் கவுன்சிலிங் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை முழு மாவட்டத்திற்கும் சேர்த்து புதுக்கோட்டையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த முதல் கவுன்சிலிங் மட்டும் 6 வட்டாரங்கள் 225 பள்ளிவாசல்லையும் அந்த ஷவ்வால் மாதம் நடக்கக்கூடிய நோம்பு முடிஞ்சோடனே 6 நோம்பு முடிஞ்ச உடனே ஏகப்பட்ட நிக்காகள் இருக்கும். இந்த ஷவ்வால் மாதம் நடக்கக்கூடிய நிக்காகள் ஷாபான் கடைசியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அப்போ நடக்கக்கூடிய இந்த நிக்காவுடைய செய்திகளை இப்போ இருந்தே உங்களுக்கு தகவல் தெரியும். அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு நீங்கள் கட்டி விட்டுருங்க, அதை ஒருங்கிணைச்சுவாங்க. அவங்களுக்கு அவங்களே அழைப்பு கொடுத்து இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை புதுக்கோட்டையில் நடக்குது. மாநில அளவில் மிகச் சிறப்பான முறையில் திருமண கவுன்சிலிங் நடத்தக்கூடிய கள்ளப்பட்டி முகமது முஸ்தபா அசரத் அவர்களும் மணமகள்களுக்கு சிறப்பான முறையில் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை அவர்களும் வந்து தனித்தனியாக மணமகன்களுக்கு தனியாக மணமகள்களுக்கு தனியாக 3 மணி நேரம் பயான் அல்ல பயிற்சி கொடுப்பார். நல்லா நினைவு வச்சுக்கணும், பயான் அல்ல 3 மணி நேரம் பயிற்சி கொடுப்பாங்க. உள்ளே போகும்போதே செல்ஃபோன் அனுமதி இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகணும். சில தேவைப்பட்டால் வாங்கி கவரில் போட்டு பத்திரப்படுத்திடுவாங்க. உள்ள ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ வீடியோ இருக்கோ அனுமதி இல்லை. இது மாதிரி ஒரு முறையாக சரியாக முழு நேரம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக ஆக்கணும்னா கண்டிப்பாக நம்ம மாநில செயலாளர் இல்லா அறம் என்பது என்னென்ன செஞ்சா இல்லறமா இருக்கும், என்னென்ன செஞ்சா இல்லா அறமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. இதை பயானாக இல்லாமல் பயிற்சியாக கொடுக்கக்கூடிய முதல் கவுன்சிலிங் கூட்டம் இன்ஷா அல்லாஹ் 3 மாவட்ட அளவில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். 22ஆம் சனிக்கிழமை புதுக்கோட்டையில் நடைபெறுகிறது. நமது மகன்னாவில் திருமணத்திற்கு தயாராக இருக்கும் மணமக்களை கண்டிப்பாக கலந்து கொண்டு செய்யுங்கள். அடுத்தடுத்த மாதங்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த சென்டர் நேரம் தேதி போன்றவைகள் அறிவிக்கப்படும். தொடர்படியாக 2 பொறுப்புகள் உலமாக்களும் ஒன்றிணைந்து இந்த மிக முக்கியமான அதிமுக்கியமான அவசியமான இந்த பணியை மேற்கொள்வோம். அல்லாஹ்வுடைய விடையை வைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருங்கிணைத்து நடத்திய இந்த வட்டார ஜமாத் உலமா பேரவைக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சுருக்கமாக இதுவரையிலேயும் இங்கு நடைபெற்றதனுடைய கருத்தை லட்சியத்தை மட்டும் நாம் ஒரு சில வார்த்தைகளிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். முதலாவதாக வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை இங்கேயே அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னால் எல்லோருக்கும் அது பொதுவாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் சந்தர்ப்பம் சரியில்லை. இடையிலே குறுக்கிடுகிற போது அவர்களுடைய பேச்சில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்பதனால் நான் நிறுத்திக் கொண்டேன்.
அது என்ன என்று சொன்னால், வக்ஃபு என்ற திருத்த மசோதா என்ற சட்டம் அரசு கொண்டு வந்திருப்பது என்னவென்றால், அவர்களே சொன்னதைப் போல சட்டப்பூர்வமான ஒரு வழிப்பறி வேலையை செய்வதற்கு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. வழிப்பறி என்பது தவறு என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே சட்டப்பூர்வமாக அந்த வழிப்பறி வேலையை, வழிப்பறி கொள்ளையை செய்வதற்கு அரசு வழக்கம் போல ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு அல்லாஹ் ஆற்றிக்கொண்டே இருக்கிறான் என்பது ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய ஈமானினுடைய வலுவை பொறுத்தது. இரண்டாவதாக கவுன்சிலிங் என்ற நிக்காஹ் கவுன்சிலிங். ஏன்னா இதற்கு முன்னாலே ஓராண்டிலே ஒரு கணவன் இறந்துவிட்ட ஒரு மணப்பெண் பல பேர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைசி வரையிலேயும் திருமணம் செய்யாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்று அவர்களிடத்திலே கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் என்னை தொற்றிருக்கிறார், இன்னொரு ஆண் அந்த இடத்தை தொடுவதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்லி வாழ்ந்திருக்கக்கூடிய மங்கையர்களை கொண்ட சமூகம் இந்த சமூகம். இப்போ எப்படி அதை தலைகீழாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு பெண் ஒரு இந்து பையனை அழைத்து கொண்டு போய் நிக்காஹ் என்ற அந்த திருமணங்களை செய்து கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெற்ற தாய் எப்படி துடித்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் போய் கெஞ்சி கூத்தாடுகிற போது, அம்மா நான் இஸ்லாத்தை விட்டு போகவில்லை, நான் இஸ்லாமிய பெண்ணாக வாழுகிறேன், அவர் இந்துவாக அவர் வாழுகிறார், நான் இஸ்லாமிய பெண்ணாகத்தான் நான் வாழ்கிறேன், நீங்க கவலைப்படாதீர்கள் என்று அவர்கள் ஆறுதல் சொல்கிறார். இது எப்படி சாத்தியம் என்கிற போது ஒரு சான்று ஒன்றை அவர் தருகிறார் திருக்குர்ஆனிலே இருந்து. என்ன சான்று? ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌன் காஃபிராக இருந்து வாழ்ந்தான். அவருக்கு கீழே அன்னை ஆசியா அம்மையார் முஸ்லீம் பெண்ணாக இருந்து வாழவில்லையா என்று கேட்டாராம் அந்த மணப்பெண். இப்படிப்பட்ட அந்த பெண்ணுடைய காலத்தில் இருந்து இப்பொழுது நாம் இந்த பெண்ணினுடைய காலத்திற்கு வந்திருக்கிறோம். இரண்டாவது ஒரு தகவல்கள் அரசல் புரசலாக வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஒரு உளவியல் விஷயங்கள். ஒருத்தர் மிகப்பெரிய உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவர், அவருடைய பிள்ளை, அவருக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிற போது தகவல் ரகசியமாக பெண் வீட்டாருக்கு போகுது, அவர் போதைப் பொருளை உபயோகிப்பவர் என்று சொல்லி அதை பற்றி பேசுகிற போது இல்லவே இல்லை என்ற உறுதியான சத்தியத்தை அந்த பையன் செய்து விடுகிறான். திருமணம் முடிந்து விடுகிறது. சிறிது காலம் ஆகிறது. சுருக்கமாக வரலாற்றுக்கு போயிடுறோம். சிறிது காலம் ஆகிறது. அதற்கு பின்னால் அவன் பள்ளிவாசலிலே சுபஹ் தொழுகை முடிந்த உடனே பின்னாலே எழுந்து, எல்லோரும் போகாதீங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொன்னானா. என்னன்னு கேட்டா, எனக்கு வஹி வருகிறது, அந்த வஹியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா. அப்படியே மக்கள் துடிச்சு போயிட்டாங்க. சரின்னு ஒன்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவனை சமாதானப்படுத்தி அழைத்து வந்து விட்டார்கள். அதற்கு பின்னாலே அவருடைய செயல்பாடுகள் கூட மிகப்பெரிய விபரீதமாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. பெரிய இடம். அவர் அதிர்த்திட்ட கூப்பிட்டு வர்றாங்க, இந்த மாதிரி ஆயிட்டான், ஜின்னு பிடிச்சிருச்சு என் பையனுக்கு, ஜின்னு பிடிச்சிருச்சு என் பையனுக்கு அப்படின்னாரு. அதற்கு விவரமான ஆளு, இதோ ஜின்னு பிடிச்சிரு, வேற விவரமான ஆளா இருந்திருந்தா ஜின்னு பிடிச்சிருக்கா, ஆக ஒன்றும் இல்லை பாய், 4 ஜின்னு பிடிச்சிருக்கு, ஒன்னொன்னையும் விளக்கிறதுக்கு 10,000 ரூபா செலவாகும் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் சொல்லி இருப்பார். ஆனால் அவர் அதை சொல்லலை. அவர் டக்குனு விஷயத்துக்கு நேரம் வந்துட்டாரு. உங்க பையனுக்கு போதை பழக்கம் இருக்கிறாரு. ஓஹோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பின்னால அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தி கேட்கிற போது அவருக்கு அந்த தூள் வைக்கிற பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பையன் ஒத்துக்கொண்டார். அதற்கு பின்னாலே அவர் கேட்கிறார், நீ தூள் வைத்த எப்போ கடைசியா? அன்றைக்கு நீ தலை குளித்தாயா அல்லது மழையில் நனைந்தாயா அப்படின்னு கேட்டிருக்கார். ஆமா, மழையில் நனைந்தேன் என்று சொன்னார். போங்க அப்படின்னாரு. அதற்கு பின்னாலே பெற்றோர்களிடத்தில் சொன்னார், இந்த வகையான தூள் இருக்கிறது, அது இருக்கிற போது தலை குளித்தாலோ அல்லது மழையில் நனைந்தாலோ அங்கு இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அழுகி போய்விடும். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து தான் வரும் என்று அவர் சொல்லி அனுப்பியிருக்கார்.
இப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைகள் இருந்து நிறைய பேர்கள் குழந்தை இல்லை என்கிற ரிப்போர்ட் வருது. என்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலட்டுத்தன்மைக்கு இன்னொன்று ரகசியமாக இந்த நமது சமூகத்திற்கு எதிர் சமூகத்தினுடைய ரகசிய வேறறுப்பு வேலைகள் நடக்கிறது. நமது மக்களை லவ் ஜிஹாத் என்று சொல்லி அவர்கள் அந்த ஜிஹாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள்களை நமது பையன்களை கொண்டு ஊடுருவி உள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். நீங்கள் கைது செய்யப்படக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு ஆளுநர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை பிடிச்சா அதுல 4 பேராவது இஸ்லாமியர் இருப்பார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். போதைப் பொருளுடைய விளைவு என்ன என்று சொன்னா இவனுடைய எனர்ஜியை பொறுத்து குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த போதைப் பொருள் உறவின் மீது பாலுறவின் மீது வேகத்தை தந்து கொண்டே இருக்கும். அதற்கு பின்னாலே இந்த உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி முடிஞ்ச உடனேயே அந்த பாலுறவு ஒட்டுமொத்தமாக செத்து போயிடும். அப்படி எங்க குழந்தை பிறக்கும்? பிறக்காது. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண் பிள்ளைகள்கிட்ட இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க இப்ப என்ன செய்து குழு ஒரு டவுன் காஜைக்கு தபால்கள் வந்தது. அந்த தபால்கள் என்னுடைய பார்வைக்கும் அவர் ஒரு அரசல் பரசலாக காமிச்சாரு. அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுகின்ற போது 100 தபாலுக்கு 80 தபால் குழு பெண் கேட்டுத்தான் வந்திருந்தது. என்றைக்கு பெண் வெளியே நடமாட தொடங்கினார்களோ அன்றே இந்த விஷயம் வந்துவிட்டது. உயர்ந்தவர்கள் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் என்று சம்பளம் வாங்குறவர்கள் எல்லாம் அவர்கள் எவன் நமக்கு தேவை என்ற நிலையிலே அவர்கள் ஒரு பக்கமாக தங்களை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுத்தரமானவர்கள் ஆங்காங்கே கடைகளில் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து விடலாம் புருஷன் இல்லாமல் என்று முடிவு செய்து விட்டார்கள். கீழ்த்தரமானவர்கள் வீட்டு வேலைகளை செய்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாழலாம் என்ற ஒரு முடிவுக்கு தன்னிறைவு இருக்கிறது என்ற காரணத்தில் அவர்களாக கற்பனை செய்து கொண்டு ஒரு புனிதமான வாழ்க்கைக்கு அலட்சியமான முறையிலே விவாகரத்து கேட்கிற ஒரு சூழலும் வந்திருக்கிறது. ஹுலு என்றாங்க. இதுல என்ன ஒரு பெரிய வினோதமான ஒரு விஷயம் என்னன்னா சமூகத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை இருக்கிறது. அவன் தலாக்கு விடுகிற உரிமை இருக்கிறது. இவனுக்கு ஹுலு செய்கிற உரிமை இருக்கிறது. ஹுலு செய்கிற உரிமையும் இல்லை, கொடுக்கிற உரிமையும் அவளுக்கு இல்லை. பெண்ணுக்கு விவாகரத்திலே துளியும் உரிமை கிடையாது, எந்த வகையிலேயும் கிடையாது. ஆனா பின்ன அவள் பாதுகாப்பற்று ஒரு கெட்ட கணவனுக்கு கீழே துன்புற்று சாகுவதா என்று நாம கேட்கலாம். இல்லை, உரிய பாதுகாப்பு வேறு இடத்திலே இருக்கிறது, குழுவிலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹுலு என்றால் என்ன, தலாக் என்றால் என்னன்னா, தலாக்குன்னா அவன் வந்து கொடுப்பான், ஹுலுண்டா அவன்கிட்ட போய் தலாக்கு குடுடான்னு இவ கேட்பான். ஆனால் தலாக்கு கொடுக்கிறது இவன் கொடுக்க முடியாது, அவன் தான் கொடுக்கணும். சரி, அவன் கொடுக்க மறுத்து விட்டால் செத்து தொலைவதா என்று நமக்கு சந்தேகம் வரலாம். இல்லை, சரியத்து தெளிவான முறையில் சொல்லியிருக்கு, அவன் சரியானவனா இவன் சரியானவனா என்று அவர்களுக்கு நிக்கா செய்து வைத்திருக்கக்கூடிய ஜமாத்தோ அரசு டவுன் காஜியோ அவர்களை அழைத்து வைத்து பரிசீலனை செய்து அவன் மீது தவறு இருக்கிறது என்கிற பட்சத்தில் வாழ்வதற்கு இந்த பெண்ணுக்கு துன்பம் இருக்கிறது என்ற கட்டத்தில் வருகிற போது அந்த டவுன் காஜி தலாக்கு விட்டு பிரிச்சு விடுவார். அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது, தலாக்குன்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்று சொல்லி பிரித்து வைக்கக்கூடிய உரிமை அந்த ஜமாத்திற்கு தலைவருக்கு இருக்கிறது, நிக்கா செய்து வைத்த தலைவருக்கு இருக்கிறது, காஜிக்கு இருக்கிறது. அவர்கள் தான் அந்த பெண்ணை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் வழிவகுத்திருக்கிறானே தவிர. ஏன்னா குழு என்னன்னா நிறைய பெண்ணுங்க என்னம்மா ஏமா புருஷன் வீட்டுக்கு போலையானா நான் 4 வருஷத்துக்கு முன்னாலேயே அவரை குழு விட்டுட்டீங்க. அது மாதிரியான இந்த கால சூழ்நிலையில ரொம்பவும் நம்ம சமூகத்தினுடைய ஒரு பக்கம் அரசினுடைய தொந்தரவு என்று சொன்னால், ஒரு பக்கம் அறியாமையினுடைய தொந்தரவு.
வக்ஃபு விஷயத்தில் ஒரு இடியப்ப சிக்கல் ஒன்று இருக்கிறது. அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, என்ன வக்ஃபுன்னா என்னன்னு. ஒரு இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கு, கோயில் இருக்கிறது, அதற்கும் நிலங்கள் இருக்கிறது, அதுகளிலேயும் பயன்பாடுகள் இருக்கிறது. இப்போ இந்த சிக்கல் என்னன்னா, நிறைய முட்டவெளிகள் நமது மாவட்டத்திலேயோ வட்டாரத்திலேயோ எடுத்துக்கொள்ள வேணாம், எந்த மாவட்டத்தில், தேனி மாவட்டத்தில் எமக்கு தெரிஞ்ச நிறைய பள்ளிவாசல்கள் திரண்ட சொத்துக்களை நிர்வாகம் பண்ண ஒவ்வொருவர்களும் பட்டா போட்டு கொண்டு போய்விட்டார்கள், வக்ஃபு சொத்துக்களை. இப்போ இவர்களை போய் அரசுல போய் அந்த வக்ஃபு சொத்தை ஆதாரமாக நீங்க டாக்குமெண்ட் பண்ணி தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இவங்க போய் செய்வாங்களா? அரசே இப்ப செய்யாது. ஏன்னா சிறுபான்மையினர் நலத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு உதவி அம்சங்கள் இருக்கு. அதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். போனோம்னா ஒரு சைக்கிள் கொடுக்குறான், ஒரு வண்டி கொடுக்குறான். போனோம்னா அவரை பாருமா, அவரை பாருமா, அவரை பாருமா, அவர் நாளைக்கு வாமா, அவன் பொங்க முடியட்டுமா, இப்படியே 10 தடவை அலைஞ்சதற்கு பின்னால இந்த கரைச்சலே வேணாண்டு வெளியே வர்ற மாதிரி அவன் வேண்டுமென்றே செய்வான். இப்ப போய் நம்ம பதிய போனோம்னா 24 வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் என்று வந்திருக்கிறது. இந்த சூழலுக்கு பின்னால எவனாவது பதிவானா? அவனும் பதிய மாட்டான். இங்கு பங்கு போட்டவர்கள் யாராவது பதிய போவார்களா? இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கிறது. அதே போல வக்ஃபு சொத்திலே வாடகை என்ற பேரில் இருப்பவர்கள் பள்ளிகளுக்கு வாடகை கொடுக்காமல் அல்லது சொற்ப வாடகை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் கோயிலுடைய நிலங்களில் முஸ்லிம்களும் வாடகைக்கு இருக்கிறார்கள். 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் கோயிலுக்கு செலுத்துகிற வாடகைதாரர்கள் நம்மளிலும் இருக்கிறார்கள். பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இடத்துல நாம இதுக்கு ஒரு மனு போடுவோம். ஒரு நாளைக்கு எல்லோரும் தஹஜ்ஜத்தை தொழுது அவனிடத்துல ஒரு மனுவை போட்டுருங்க. இந்த 2024 வக்ஃபு சீர்திருத்த மசோதாவை அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். அதே போல இந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறது, அவர்கள் போகிற இந்த தரிகட்ட நிலை இருக்கிறது, அந்த நிலையை மாற்றுவதற்கு என்று அல்லாஹ்விடத்தில் 2 மனு போட்டுவிட்டு இங்கே ஏற்கனவே எல்லா தகவல்களும் அறிவிக்கப்பட்டதின்படி மாவட்டத்தை பொறுத்தவரையும் புதுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த 2 இடத்தையும் சமமாக பிரித்து தொடர்ந்து கவுன்சிலிங் முறையாக நடந்து கொண்டிருக்கும். எல்லா விதிமுறைகளையும் உங்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லா நடைமுறைகளையும் ஜமாத்துல் உலமா உங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கும். அதே போல நீங்கள் அனைவர்களும் இந்த ஜமாத்துல் உலமாவுக்கு ஒத்துழைக்கணும். இந்த 2 பேர்த்துக்கு இங்கே எதுவுமே இல்லை, சூட்கேஸ் பரிமாற்றம்லாம் எதுவுமே இல்லை, வெறுமனையே சேவை மட்டும்தான், பிளேன் சேவை, 0 பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் சேவை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தலைவர்களும் உலமாக்களும் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்துல் உலமாவுக்கு ஒத்துழைக்க, ஜமாத்துல் உலமாவுக்கு நீங்கள் ஒத்துழைக்க, இந்த கூட்டத்தினுடைய 2 சப்ஜெக்டுக்கும் திருப்திகரமான நிலை வரிசையாக ஏற்பட எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டுமாய் நாம் அன்போடு உங்களுடைய முன்னிலையிலே அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையை வைக்கிறேன். ஜமாத்துல் உலமாவை இந்த மாவட்டம் எப்படி வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இதில் அறந்தாங்கிக்கு ஜமாத்துல் உலமாவுக்கு என்ன தொடர்புன்னு சொன்னா, ஜமாத் மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா பிறந்தது அறந்தாங்கி பெரிய பள்ளியாசல்ல தான் பிறந்துச்சு. 1992 அங்கதான் பிறந்துச்சு. அது வாக்கப்பட்டது, மாவட்டம் பூரா வாக்கப்பட்டுருச்சு. அதுக்கு தாய் வீடு அறந்தாங்கி பெரிய பிள்ளையார்கள் தான். அதனால நீங்க எங்களை எந்த காலத்திலையும் விட மாட்டீங்க. நீங்க பெற்ற பிள்ளையை எப்படி விட போறீங்க? விட மாட்டீங்க. அதே போல நாங்க வாக்கப்பட்ட உங்களையும் நாங்க விட மாட்டோம். ஒத்துழைப்போடு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த கூட்டத்தை ஏற்றுக்கொண்டு இரு கோரிக்கைகளுக்கும் சிறப்பான முடிவை நமக்கு வழங்க வேண்டுமாய் கூறி நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹஸனா. நிறைவுரை நிகழ்த்திய அவர்களுக்கு அடுத்தபடியாக நிறைவு பொருத்தம் இன்ஷாஅல்லாஹ் யாரும் விரைந்து விட வேண்டாம். தலைமைகளை நமது மாவட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்
பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய அரசாங்கி கவர்மெண்டுடைய தலைமையுமா மீராவளி இப்பொழுது தலைமையை எழுதுவார். ஒரு நிமிஷம் இதை சொல்ல போறீங்களா? நான் சொல்லியிருப்போமா? இல்லையா? மதிப்பிற்குரிய பெரியவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம். இப்பொழுது இங்கே இந்த வேலையில் கண்ணியத்திற்குரிய மாநில ஜமாத் உலமா பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு நூல் வெளியிட்டார்கள். அந்த நூலில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் படித்து தெரிந்து கொள்வீர்கள். அனைவரும் அதை வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். அதில் 2 விஷயம் இருக்கிறது. குறிப்பாக தலாக்கு விட்டவர் மீண்டும் அந்த பெண்ணை முடிக்கணும்னா இன்னொருத்தருக்கு முடிச்சுட்டு தான் முடிக்கணும். இது ஒரு அருவருப்பான செயல். அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. குழு என்பது பெண் கொடுப்பது அல்ல என்ற ஒரு தகவல் இருக்கு. அதற்கான குர்ஆன் ஹதீஸுடைய விரிவான விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்குது. 40 ரூபா புத்தகத்தை 30 ரூபான்னு விற்கிறாங்க. 10 ரூபா சலுகையில் 25% தள்ளுபடி செஞ்சு விற்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி பயன்படலாம். அதோடு சேர்த்து உலகில் நீங்கள் யார்? நீங்கள் ஆலிமா இருந்தால் நீங்கள் யார்? ஷேகா இருந்தால் நீங்கள் யார்? வியாபாரியா இருந்தால் நீங்கள் யார்? குடும்ப தலைவனா இருந்தால் நீங்கள் யார்? நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உலகியல் ரீதியிலே தெரிவிக்கக்கூடிய ஒரு நூல். இது இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி நடத்த வேண்டும். நமது அறந்தாங்கி ஜமாத் நிர்வாகமும் அறந்தாங்கி வட்டாரத்தினுடைய அனைத்து நிர்வாகமும் மிக மிக சந்தோஷம் அடைந்து நாம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எல்லோரும் ஒத்துழைப்பு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதில் சில நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் ஆவணம் ஜமாத்துடைய தலைவர், காசிபுதுப்பேட்டை ஜமாத் தலைவர், கீரமங்கலம் ஜமாத் தலைவர், ராஜேந்திர ஜமாத் என்று இந்த ஒரு பகுதியை சார்ந்த தலைவர்கள் ஒரு சில கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த சில கருத்திலிருந்து ஒரே கருத்து மட்டும் சொல்கிறேன். சொன்ன ஒரு கருத்து, திருமணம் பதிவேடு என்பது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதை ஜமாத் உலமா சபை முன்னெடுத்து ஒரே பதிவேடாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்றில்லாமல் ஒரே வார்த்தைகளை அமைத்து கொடுத்தால் மிக நலவாக இருக்கும் என்ற கருத்தினை சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்தையும் நாம் ஆலோசனை செய்தோம். இன்ஷா அல்லாஹ் முதலில் அறந்தாங்கி வட்டாரத்தில் உண்டான அனைத்து பள்ளிகளில் இருந்தும் இன்ஷா அல்லாஹ் ஒரே மாதிரியான நிக்கா புத்தகத்தை ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மற்ற வட்டாரங்கள் நீங்கள் முன் வந்து அடுத்ததில் இன்ஷா அல்லாஹ் மாவட்டம் முழுவதுமே நிக்கா புத்தகம் ஒரே மாதிரியாக இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய சேவைகளை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. அடுத்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கும் இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் புத்தகங்கள் வாங்கி செல்லுங்க. 40 ரூபாய்க்கு பகரமாக 30 ரூபாய் கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்கு பகரமாக 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமான சட்டங்கள் அதில் இருக்குது. ஒரு தலைவர் சொன்னாராம், எங்கள் இடத்துல ஒரு பெண் வந்தாங்க, அந்த பெண்ணை நாங்கள் குலாமல் கொடுத்துட்டாங்க. அடுத்து யார்? விளையாட்டு நிர்வாகம். அவர் இன்னொரு பெண்ணை குலா கொடுத்துட்டாரா. இது மாதிரியான சில செய்திகளாக இருப்பதனால முதலில் நிர்வாகிகள் நாம் அதை வாங்கி தெளிவாக படித்து கொண்டால்தான் நாம் தீர்ப்பு சொல்ல முடியும் என்ற அடிப்படையில் அந்த புத்தகங்களை வாங்கி நாம் முதல் படித்துக் கொள்வோம். அடுத்த நிமிஷம் ஜமாத்தர்களுக்கு நல்வழி காட்டுவோம். வல்லரகமா நம்முடைய சேவைகளை அங்கீகரித்துக் கொள்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும். மாவட்ட மாவட்ட சமேந்திர அடுத்தபடியாக இறுதியாக நன்றிகளை திருமை வட்டார மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மௌலவி ஆரிஃப் துணை அவர்கள் நன்றியை எழுப்புவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. உலமா உமராவின் சமுதாய கூட்டத்தில் விழிப்புணர்வு கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து பள்ளிவாசி நிர்வாகிகளுக்கும், அனைத்து பள்ளி இமாம்களுக்கும்,
புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியவர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்புரையாற்ற வந்துள்ள எனது உஸ்தாத் துவா முடிச்சுட்டு நபியுடைய சவாத்து சொல்லிட்டு தான் சிறப்பு. அதனால இவ்விழாவினை சிறப்புரை ஆற்ற வந்துள்ள எனது உஸ்தாத் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் பொதுச் செயலாளர் மௌலானா ஹாஃபில் டாக்டர் VS அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களுக்கும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியின் துணை பேராசிரியர் அல்ஹாஜ் முஜாஹித் இஸ்லாம் அவர்களுக்கும், மேலும் இவ்விழாவினை சிறப்பித்து கொடுத்த நமது மாவட்ட அரசு டவுன் ஹாஜி சதகத்துல்லா ஹசரத் அவர்களுக்கும், மேலும் இவ்விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அறந்தாங்கி வட்டார உலமா சபைக்கும் நமது புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாக ஜஸாக்குமுல்லா அஹ்சனல் ஜஸா. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இக்கூட்டம் என் நோக்கத்திற்காக கூட்டப்பட்டதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இதுதான் நல்லபடியாக அவர்களுக்கு கணபதி ஆனவடி வட்டார ஜமாத் உலமா சபையுடைய தலைவரும் கணபதி அன்பதையா அறிவிகளுடைய துணை முதல்வருமான மௌலானா மௌலவி உஸ்தாதுனா அப்துல் ரஹ்மான் அவர்கள் படுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا يسر لنا امورنا مع راحة لقلوبنا وابداننا وصحة والسلامة في ديننا دنيانا كلنا وليا وكلنا حفيظا. اللهم تمم أعمارنا مع الفرح والسرور واقض جميع حوائجنا بلا نقصان ولا خسران يا كرم الكرمين يا أرحم الراحمين. اللهم اجعل جمعنا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على எனக்கு